ஆம்பளைய லேசாக நினைக்காத ராசா அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அரிசி மாவு எடுத்து அதை நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடலை மாவு கடலைப்பருப்பு போட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தேங்காய் போட்டு ஓகே, தேங்காய் சர்க்கரை கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி, இது என்ன பேருலாம் எனக்கு தெரியாது, ஆனால் செஞ்சால் நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி போடுறேன். ஓகே, இந்த பேப்பரில் அப்படி வடை தட்டுற மாதிரி தட்டி அப்படியே எங்கள் பெரியப்பாவை நினச்சிக்கிட்டு ஒரு அமுக்கிட்டோம்னு வச்சிங்களேன். அப்படி அமுக்கி அப்படி இழுத்து விட்டு அப்புறம் இந்த பக்கம் இதை அப்படி இழுத்து விட்டோம்டா அழகாடி பூ மாதிரி இப்படி வந்துடுது. இப்படி வந்துருச்சா, நம்ம அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் அப்படி நசுக்கி விட்டு டெஸ்ட் பண்ணணும். புது பொண்டாட்டியை தொடுற மாதிரி தொடணும். உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு அழுத்திடக்கூடாது, உடஞ்சிரும். ஓகே, பதமாக அப்படி தொட்டு எடுத்துட்டோம்டா இப்படி ஆகிடும். இப்போ அது உள்ளாக்க அந்த இது இருக்குது. ஓகே, செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். புரியுதா? திட்டக்கூடாது. திண்டு விட்டு வயிற்றால போதாடா அது போதடா இது போடாதுன்னா எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. நான் செஞ்சேன், நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாவில் தான் எங்கள் ஊரில் கொலக்கட்டையெல்லாம் சுடுவாங்க. இந்த மாதிரி மாவில் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி இது பண்ணி கொலக்கட்டையெல்லாம் சுடுவாங்க. அது ஒரு இனிப்பு கொலக்கட்டை, சர்க்கரை கொலக்கட்டை, சீனி கொலக்கட்டைலாம் நிறையா இருந்துச்சு. அது ஒரு கனாகாலம். இப்போ எங்கே அதெல்லாம் சுடுறாங்க? அரிசி அரைக்கிறதே கொட்டி போட்டு சருன்னு எங்கள் வீட்டு கிளவி இப்படி தான் ஆட்டம். இப்போ எங்கே போய் மிஷினில் கொண்டு போய் கொட்டுறாங்க, 4 ஆட்டுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இடியப்பத்தை சுடுறேன், அதை சுடுறேன், இதை சுடுறேன்ட்டு. என்ன மாவு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா தோசை சுடுறதுக்கு நோம்பு வந்துருச்சு, இப்போ வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இடியப்பம் சொல்லலான்னு பார்த்தேன். இடியப்ப குரலுக்கு நானும் தேடி பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் கிடைக்கல. நோம்பு வந்த காரணத்தினால இருக்கிறத வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல மாவை. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா சாயந்தர நேரத்தில் ஒரு கிளுகிழுப்பாக எப்படி ஒரு கிளுகிழுப்பு வரும். செய்யணும், அலுப்புப்படாமல் செய்யணும். செஞ்சு சாப்பிட்டாதான் அப்படியே இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். நான் திண்டேன். அப்புறம் நம்ம யூபிக்கார முதலாளி இருக்கானே, அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் திண்டி பார்த்துட்டு பௌத் அச்சா சபீர் அப்படின்னு தொழுவ போயிட்டான். நம்ம ரூம்லேயே தொழுவை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பாருங்கள், இப்படி செய்யணும். இதன் பெயர் என்னெல்லாம் தெரியாது, யாரும் கேட்டுறக்கூடாது என்ன பேருன்னா. நான் சுழியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சுழியா எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. தீபாவளி பொங்கல் வந்தால் தீபாவளி வந்தால் பசங்க வீட்டிலேருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்தோ சுழியன்னு ஒன்று வரும் ரவுண்டாக. அதே மாதிரி தான் செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் அது மைதா மாவில் செய்கிறதுன்ட்டு அப்புறமா தான் கேள்விப்பட்டேன். ஓகேவா? அதனால் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்ன சொல்கிறது, கேட்குதா? கேட்கும். ஓகே ஓகே, களி ஊற்றாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன செய்ய தெரியுங்கிறத டிப்ஸு கொடுத்துட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.